தற்போது தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணி எம்பிக்களின் கூட்டம் நிறைவடைந்த நிலையில் இந்த பதவியேற்பு நிகழ்வானது குடியரசுத் தலைவர் மாளிகையில் 9ஆம் தேதி மாலை ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு நடைபெறும் என்று அந்த பங்கேற்ற அந்த முன்னாள் மத்திய அமைச்சர்கள் தெரிவித்தனர். இருந்த போதிலும் அந்த நிகழ்ச்சி நிரலானது அதிகாரபூர்வ நிகழ்ச்சி நிரல் இன்னும் சில நிமிடங்களில் வெளியாக இருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அமைச்சரவையில் புதிய அமைச்சர்கள் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கான இடஒதுக்கீடு, எந்தெந்த துறைகள் ஒதுக்கீடு செய்யப்படும் என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக இன்று விவாதம் நடத்தி இறுதிக்கட்ட முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. குடியரசுத் தலைவர் மாளிகையில் திரௌபதி முர்முவை பிரதமர் நரேந்திர மோடி இப்போது சந்தித்து அங்கு ஆதரவு கடிதத்தை வழங்கி இருக்கிறார். அந்த கடிதத்தை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆட்சியமைக்க உரிமை கோரும் அந்த அதிகாரப்பூர்வ கடிதத்தை பிரதமர் நரேந்திர மோடி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் வழங்கிய அந்த ஆட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு வந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு பூங்கொத்து கொடுத்து குடியரசுத் தலைவர் வரவேற்றதையும் அதன் பின்னர் அவர் அந்த ஆட்சி அமைக்க உரிமை கோரும் அந்த கடிதத்தையும் வழங்கும் காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி எம்பிக்களின் ஆதரவு கடிதத்தை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் பிரதமர் நரேந்திர மோடி வழங்கிவிட்டார். அதைத்தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதன் பின்னர் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமைக்க அவருக்கு அழைப்பு அதிகாரபூர்வமாக விடுப்பார். 272 எம்பிக்களின் கையொப்பமிட்ட அந்த நாடாளுமன்ற அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் எம்பிக்கள் குழு தலைவராக அவரை தேர்ந்தெடுத்ததற்கான கடிதம் குடியரசுத் தலைவரிடம் இப்போது வழங்கப்பட்டிருக்கிறது. இது தவிர ஐக்கிய ஜனதா தளம் மற்றும் தெலுங்கு தேசம் ஆகிய கட்சிகளின் சார்பாக தங்களுக்கு பீகார் மாநிலத்தில் பொறுத்தவரை நிதிஷ்குமார் ஐக்கிய ஜனதா தளம் தங்களுக்கு ரயில்வே துறையை ஒதுக்கீடு செய்ய வேண்டும், வேளாண் துறையை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளை விடுத்திருப்பதாகவும் 4 எம்பிக்களுக்கு ஒரு அமைச்சர் என்ற வகையில் 3 கேபினட் அமைச்சர்கள் தங்களுக்கு வேண்டும் என்று 12 எம்பிக்களை உடைய ஐக்கிய ஜனதா தளம் கோரிக்கை விடுத்திருக்கிறது. தெலுங்கு தேசம் கட்சி சந்திரபாபு நாயுடு 16 எம்பிக்களை வைத்திருக்கிறார். அவர் 4 அமைச்சர்களை கேட்பதாக கூறப்படுகிறது. 4லிருந்து 5 கேபினட் அமைச்சர்கள் இந்த நிதிஷ்குமாருக்கும் சந்திரபாபு நாயுடுக்கும் வழங்கப்படுமா அல்லது 2 கேபினட் 2 இணை அமைச்சர் பதவி வழங்கப்படுமா என்பது தொடர்பாகவும் இன்னும் சற்று நேரத்தில் அந்த 9ஆம் தேதி பதவி ஏற்கும் போது ஐக்கிய ஜனதா தளம் கட்சிக்கு என்னென்ன துறைகள் வழங்கப்பட்டிருப்பது என்பது குறித்து தகவல் வெளியாக இருக்கிறது. மத்திய அரசிடமிருந்து அந்த தகவல் வெளியாகும். அதே போல தெலுங்கு தேசம் கட்சிக்கு என்னென்ன அமைச்சர் பதவி மத்திய அமைச்சரவையில் வழங்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்து தகவல் வெளியாகும். இதே போல பீகாரில் லோக் ஜனசக்தி கட்சியின் தலைவர் சிராக் பாஸ்வான் தலைமையிலான கட்சியில் உள்ளவர்களுக்கும் அமைச்சர் பதவி வழங்கப்பட இருக்கிறது. மதசார்பற்ற ஜனதா தளத்தின் தலைவர் குமாரசாமிக்கும் அந்த கட்சியினருக்கும் அமைச்சர் பதவி வழங்கப்படுமா? இது தவிர சுயேட்சை எம்பிக்கள் பல கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. அந்த கட்சிகளில் எந்தெந்த கட்சிகளுக்கு என்னென்ன துறைகள் ஒதுக்கீடு செய்யப்படும் என்பது தொடர்பாக 9ஆம் தேதி மாலை பதவியேற்பு விழாவின் போது அந்த துறைகள் குறித்த தகவல்கள் தெரிய வரும். டெல்லியில் இப்போது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை நேரில் சந்தித்து ஆட்சி அமைக்க பிரதமர் நரேந்திர மோடி கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான அந்த உரிமை கோரும் கடிதத்தை வழங்கி இருக்கிறார். இந்த கடிதத்தை பெற்ற பின்னர் திரௌபதி முர்மு அடுத்த கட்ட அரசு நிர்வாக நடைமுறையின்படி அவருக்கு முறைப்படி ஆட்சி அமைப்பதற்கான அழைப்பு அறிவிப்பை இன்னும் சில மணி நேரங்களில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. 3வது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்க இருக்கிறார். நடந்து முடிந்த தேர்தலில் 292 எம்பிக்களை தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணி எம்பிக்கள் பெற்றிருக்கிறார்கள். கடந்த 2 தேர்தல்களைப் போல 2014, 2019 ஆண்டுகளில் 282, 303 என்று பாரதிய ஜனதா கட்சி தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்தது. இந்த முறை தனி பெரும்பான்மை பெற முடியாத அளவுக்கு 240க்குள் பாஜக எம்பிக்கள் சுருங்கிவிட்டதால் 32 எம்பிக்கள் தங்கள் ஆட்சி அமைப்பதற்கு அறுதி பெரும்பான்மையை பெறுவதற்கு தேவைப்பட்டது. அந்த 32 எம்பிக்களுக்கான ஆதரவை லோக் ஜனசக்தி கட்சி தலைவர் சிராக் பாஸ்வான் மற்றும் மதசார்பற்ற ஜனதா கட்சி தலைவர் குமாரசாமி மற்றும் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் தலைவர் நிதிஷ்குமார், தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவர் சந்திரபாபு நாயுடு, இது தவிர 13 சுயேட்சை சிறிய கட்சிகளின் எம்பிக்கள் தங்களது ஆதரவை தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிக்கு வழங்கி இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில்
கூட்டணி அரசு அமைவதற்கான முதல்கட்ட நடவடிக்கைகள் தொடங்கி இருக்கின்றன. இந்த கூட்டணி அரசில் அவரோடு தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியில் இடம்பெற்றுள்ள அந்த கட்சிகளுக்கு என்னென்ன துறை அமைச்சர்கள் என்பது தொடர்பாக இன்று காலையிலிருந்து பல்வேறு விதமான தகவல்கள் வெளியாகி கொண்டே இருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் இறுதிக்கட்ட நிர்வாக நடைமுறைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆட்சி அமைக்க உரிமை கோரும் பிரதமர் நரேந்திர மோடியை அவர் ஆட்சி அமைப்பதற்கு அழைப்பு விடுத்த பின்னர் பதவியேற்பு விழாவுக்கான முழுமையான நிகழ்ச்சி நிரல் வெளியிடப்பட்டு இப்போது அந்த பதவியேற்பு நிகழ்வு தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் சில நிமிடங்களில் வெளியாகக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அப்ரஹாம்.